யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது. 24 மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது. இல்ல, இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது, அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க. உங்களால கொடியேற்ற முடியவில்லையே, அதனால் கூட்டணி விட்டு வெளியே வாங்க. மேல் பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள். தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு. இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது. 24 மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை களைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம். இது தவறு, இது குற்றம், இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்.